அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மகாபாரதத்திலே நாம் பல்வேறு கதாபாத்திரங்களையும் கதைகளுக்குள்ளேயும் அவற்றிலிருந்து உள்ளே செல்லக்கூடிய கிளைக்கதைகளுக்குள்ளேயும் பார்க்கிறோம். அந்த மகாபாரதத்திலேயே ஒரு அங்கம் போலே தனித்து கிளைத்து வளர்ந்திருக்கக்கூடியதுதான் திருமாலினுடைய 9வது அவதாரமான கண்ணனாக அவர் தோன்றி ஆயர்பாடியிலே வளர்ந்து சிறுவயதிலே குழந்தைத்தனத்தோடு கூடி பல்வேறு லீலைகள் செய்து அதிலிருந்து அவர் வளர்ந்த நிலையில் கம்சனுடைய அந்த தனுர்யாகத்திலே சென்று கலந்து கொண்டு கம்சனை கொன்று ஆயர் குலத்தை காத்து கொடுத்து அதன் பிறகு பாண்டவருக்கும் கௌரவர்களுக்குமாய் நடந்த யுத்தத்திலே பாண்டவர்கள் பக்கத்தில் கிட்டத்தட்ட தலைமை பொறுப்பேற்று அந்த யுத்தத்தை தன்னுடைய மாயாசூத்திரங்களாலே நடத்தி முடித்து திரௌபதியினுடைய அந்த வார்த்தைக்காக வேண்டி தான் இத்தனையும் செய்ததை காண்பித்து கொடுத்து அதன் பிறகு துவாரகையாகிற நகரத்தை நிர்மாணம் செய்து அங்கே போய் இருந்து யாதவகுலம் அழியும் வரையிலுமாய் இருந்து பிரபாச தீர்த்தத்திலிருந்து மீண்டும் வைகுண்டத்திற்கு சென்ற கதை. அதில்தான் எத்தனை சுவாரஸ்யங்கள். கண்ணனுடைய வயசு அந்த சிறுவயது பருவத்திலே நடந்த சேட்டிதங்கள் தான் ஒரு விதத்தில் இளைஞரான பிறகு கோபஸ்திரீகளுடைய மனதை கவர்ந்து அவர்களுக்குள்ளே ஒருவனாக அவர்களோடு மகிழ்ந்திருந்த காலங்கள், இப்படி ஒவ்வொரு வயதிலும் அந்தந்த வயதிற்கேற்ற உணர்ச்சிகளும் அதனுடைய அனுபவங்களும் கண்ணனுடைய வாழ்க்கை புராணத்திலிருந்து வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நீண்ட நெடிய வாழ்க்கை வரலாற்றில்தான் எத்தனை கதாபாத்திரங்கள். ஒவ்வொருவரும் அவர்களுக்கான பங்களிப்பை சிறிய அளவில் செய்தாலும் கூட அவர்களுடைய அந்த கதாபாத்திரத்தின் வீரியம், அவர்கள் செய்த அந்த செயல்பாடுகள், அவர்களை பற்றிய புராணம் என்று இது வளர்ந்து கொண்டே போகக்கூடிய சிறப்பு பாரத பெருங்கதைக்கு உண்டு. அந்த விதத்தில் கண்ணனும் பலராமனும் வளர்ந்து வயதடைந்திருந்த போது கம்சனாலே அவர்கள் அடையாளம் காணப்பட்ட பிறகு மதுரா நகரத்திற்கு கம்சன் அவர்களை அழைத்த அந்த தனுர்யாகமாகிற நிகழ்ச்சியிலே அவர்களை பேசி மனம் மாற்றி அழைத்து வருவதற்கு உபயோகப்படுத்தி கொண்ட அக்ரூரரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். இவருடைய பெயரே மிகவும் வித்தியாசமானது. அக்ரூரர், அதாவது குரூரத்தன்மை அற்றவர், அமைதியானவர் என்று பொருளிலே கொள்ளலாம். இது ஆண்டாள் அந்த மாடுகளோடு சேர்ந்தே வாழ்ந்து அந்த வாழ்க்கையை அவர்கள் விரும்பி ஏற்றிருக்கக்கூடிய ஆயர் குலத்திற்கே உரித்தான அமைதியும் அன்பும் நிறைந்த கதாபாத்திரமாக பார்க்கப்படுகிறார். இவர் காசியை ஆண்டு வந்த ஸ்வபல்கன் என்கிற அரசனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் மகனாக பிறந்தவர். கம்சனோடு நெருங்கிய உறவிலே வரக்கூடியவர். கம்சனுக்கும் கண்ணனுக்கும் எப்படி உறவு இருக்கிறதோ, மாமன் மைத்துனன் உறவோ, அதுபோலே இங்கேயும் அக்ரூரருக்கும் கம்சனுக்குமான உறவு. அது கண்ணனோடும் கூட அக்ரூரரை மாமன் உறவிலே நிறுத்தும்படியாக அமைந்திருந்தது. கண்ணனுடைய பிறப்பிலிருந்தே அவனுடைய பெற்ற தாய் தந்தையரான வசுதேவரும் தேவகியும் கம்சனாலே சிறையில் அடைக்கப்பட்டு உக்ரசேனனும் சிறையிலே அடைக்கப்பட்டு இருந்த ஒரு நிலை. அப்படி இருந்த கம்சனிடமிருந்து குழந்தை கண்ணன் வசுதேவராலே இறைவனருளால் தடுத்து காக்கப்பட்டு ஆயர்பாடிக்கு சென்று வளர்ந்து வருகிறார். அந்த சிறு குழந்தை எங்கே சென்று விட்டது, இப்படி பிறந்த அந்த குழந்தையால் தனக்கு மரணம் என்பதை அறிந்து கொண்டு கம்சன் தொடர்ந்து அந்த குழந்தையை தேடி தேடி ஆயர்பாடியிலே அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருப்பதையும் கண்டடைந்து அந்த குழந்தையை கொல்வதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டான். ஒன்றா இரண்டா கண்ணனுடைய சிறுவயது சேட்டிதங்களை நாம் கேட்டு மகிழ்ந்து சிரிக்கும் பொழுதில் எத்தனை அசுரர்கள் அந்த குழந்தையை கொல்ல முன்வந்தன. ஒவ்வொருவரையும் அந்த குழந்தை இறைவனாக இருந்தபடியாலே, திருமாலினுடைய அவதாரமாக இருந்தபடியாலே எப்படி வெற்றி கொண்டது என்பதையும் தான் நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நிறைந்திருந்த அந்த சிறுவயது சேட்டிதங்களில் அவர் தன்னுடைய பரமதத்துவத்தை, தான் பரம்பொருளாக எல்லா உயிரிலும் கலந்திருக்கிறேன் என்பது போன்ற ஒரு நிறையை காண்பித்தும் கொடுக்கிறார். அப்படி அவர் வென்று 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 சிறுகச் சிறுக வயதடைந்து அந்த ஆயர்பாடியிலே இருந்த கோபஸ்திரீகளுடைய மனம் கவர்ந்தவர் ஆகிவிடுகிறார். கம்சனும் அருகிலே இருந்த ஆயர்பாடியில் கண்ணன் வளர்ந்து கொண்டிருப்பதையும் அறிந்து கொண்டுதான் இருந்தான். என்ன செய்வது? எத்தனை அசுரர்களை ஏவினாலும், எத்தனை ராட்சசர்களை எந்தெந்த விதத்தில் முடியுமோ ஏவினாலும் ஒருவரையும் கூட கண்ணன் விட்டு வைக்காது அத்தனை பேரையும் கொன்று முடித்தான் என்பதை பார்த்து கொண்டான்.
பறவையாக, பாம்பாக, காற்று வடிவத்தில், சக்கரமாக, கழுதை வடிவத்தில், விழக்கூடிய ஒரு கனி வடிவத்திலெல்லாம் அசுரர்கள். எல்லோரையும் கண்ணன் மிகவும் எளிமையாக வென்று கொன்று குவித்து தான் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய நிலை. இறுதியில் கம்சன் இனி தனித்தனியே ஆளை அனுப்பி நடக்கக்கூடியது ஒன்றுமில்லை. பேசாமல் கண்ணனையும் அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய அவன் அண்ணன் பலராமனையும் இருவரையும் நம்முடைய நகரத்திற்கு, மதுரா நகரத்திற்கு அழைத்து வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இங்கே வந்த அவர்களை நாம் நம் கண் முன்னாலேயே அழித்து விடலாம் என்று முடிவு கட்டினான். இதற்கு எதை வியாசமாக வைப்பது, எதை காரணமாக சொல்லி அவர்களை இங்கே அழைப்பது? ஒரு வியாஜம் வேணுமே. அதனால் பார்த்த கம்சன் தனுர்யாகம் என்று வில் விழவு ஒன்று செய்ய தொடங்கினான். அந்த வீரர்களுக்குள்ளே அவர்கள் கொள்ளக்கூடிய அந்த ஆயுதங்கள், அவர்கள் போரிடக்கூடிய அந்த ஆயுதங்களை எல்லாம் வைத்து வழிபடக்கூடிய ஒரு வித விழா. அந்த திருவிழாவில் அங்கமாக முக்கியமான வீரர்களை, அந்த குலப்பெருமையோடு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அழைப்பார்கள். அப்படி வந்தவர்கள் அந்த யாகத்திலே, அந்த பூஜைகளில், அந்த விழாக்களில் கலந்து கொண்டிருக்கும் போது போட்டிகளும் நடைபெறும். அந்த போட்டிகளுக்குள்ளே ஏதாவது ஒரு போட்டியில் கண்ணனை அடித்து கொன்றுவிடலாம் என்று முடிவு செய்திருந்தான் கம்சன். சரி, இத்தனை திட்டமும் சரி. இந்த திட்டத்திற்கு கண்ணன் ஒத்துழைப்பு தந்து அந்த மதுரா நகரத்திற்கு வந்து சேர வேண்டிய ஒரு நிலை. இதற்கு யாரை விட்டு அனுப்புவது? பத்திரிகையோடு கூட அங்கே சென்று மதுராபட்டணத்திலே கம்சமகாராஜனுடைய முன்னிலையில் நடைபெறக்கூடிய இந்த வில் விழவிலே, தனுர்யாகத்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரை அழைப்பது என்ற ஒரு சந்தேகம். அப்போதுதான் எந்தவிதமான குரூரத்தனமும் இல்லாதவராய் அமைதியும் அன்பும் நிறைந்தவரான தன்னுடைய மாமன் அக்ரூரரை அறிந்து கொண்டான் கம்சன். இவரை அனுப்புவோம். இவர் பேச்சு வழக்கிலே நல்ல அழகான முறையில் பேசக்கூடியவர். யாருடைய மனதையும் மடைமாற்றி தன்பால் ஈர்க்கக்கூடிய சிறப்பு இவருக்கு உண்டு. அதற்கு தகுதியான சொற்களை பேசி அழைப்பார். அதனால் இவரை கொண்டு இந்த காரியத்தை வென்றுவிடலாம் என்று நினைத்தானாம் கம்சன். அப்படி எண்ணம் கொண்டவன் அக்ரூரரிடம் அந்த எண்ணத்தையும் வெளிப்படுத்தினான். பரமபக்தரான அக்ரூரர், சரி இதை ஒரு காரணமாக வைத்தாவது தன்னுடைய தங்கை, அக்கா உறவிலே வரக்கூடியவளுடைய மகனான கண்ணனை, சகோதரியினுடைய உறவில் வரும் மகன் போன்ற உறவுடைய கண்ணனை தான் போய் பார்த்து விடலாம் என்று ஆசைப்பட்டாராம். அப்படி புறப்பட்ட அக்ரூரர் அந்த மதுரா நகரத்திலிருந்து தேரை ஓட்டிக்கொண்டு சென்றவர் ஆயர்பாடி வரும் வழியிலும் கண்ணனுடைய சிறப்புகளை நினைத்து கொண்டே வந்தாளாம். என் சகோதரியினுடைய பிள்ளை, எனக்கு மாப்பிள்ளை உறவிலே வரக்கூடியவர், அவர்தான் எத்தனை சிறப்புகள் செய்திருக்கிறார். ஆயர்களுக்காக வேண்டி மாடுமைக்கும் இந்த பிள்ளைத்தான் கோவர்தன மலையை தூக்கி பிடித்ததாம். விஷம் நிறைந்த ஒரு பாம்பின் தலையிலே சிறு குழந்தையாக இருக்கும் போதே ஏறி ஆடி அந்த பாம்பிற்கும் வாழ்ச்சி கொடுத்தானாம் என்று கண்ணன் செய்த அந்த லீலைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்து கொண்டு இன்று வளர்ந்து இளமை பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய அவன் எத்தனை ரூபசுந்தரனாக இருப்பான் என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டே சென்ற அக்ரூரருடைய அந்த மதுரா நகரத்திலிருந்து ஆயர்பாடிக்கு சென்ற அந்த யாத்திரையை தினம்தோறும் நாம் நினைக்க வேண்டும் என்று வைணவ அறிஞர்களுடைய கோட்பாடு. அக்ரூர கமனம் என்று இதற்கு பெயர் வைத்திருப்பார்கள். கண்ணனை பார்க்கப் போகிறேன், அவன் எப்படி இருப்பானோ, அவன் சிறப்புகள் என்னென்ன எப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவன் வடிவை பார்க்க வேண்டும், அவனுடைய அந்த அழகை ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அக்ரூரர் எப்படி மதுரா நகரத்திலிருந்து ஆயர்பாடிக்கு சென்றாரோ அந்த எண்ணத்தோடேயே நாள்தோறும் இப்படி போய் அந்த திருமாலை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் வைணவர்களுக்கு இருக்க வேண்டுமாம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பிரயாணமாக அது கருதப்படுகிறது. அப்படி புறப்பட்டு போய் அக்ரூரர் ஆயர்பாடியிலே கண்ணனையும் பலராமனையும் கண்டடைந்தார். அண்ணனும் தம்பியுமாக புழுதியடைந்த அந்த உடம்போடு கூட ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு நின்றார்கள். மாட்டுக்கூட்டத்திற்கு நடுவே நின்ற கண்ணனை அடையாளம் கண்ட அக்ரூரர் நேரே சென்று அவனை ஆறத் தழுவிக்கொள்ள வேண்டியவர் அவன் முன்பாக விழுந்து வணங்கினாராம். இதெல்லாம் இயல்பிலேயே நடக்கக்கூடியதாக பார்க்கிறோம். ஹரிவம்சம் முதலிய நூல்களில் அக்ரூரனுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் மிகச்சிறப்பாக தெளிவாகவே பேசப்பட்டிருக்கிறது. அப்படி சென்று கண்ணனாலே வரவேற்கப்பட்ட அக்ரூரர் தான் வந்திருப்பதற்கான காரணத்தை தெளிவுபடுத்தினார். அதை கேட்டு மகிழ்ந்த கண்ணனும் பலராமனும், ஆகட்டும் அதற்கென்ன, கம்சமகாராஜனுடைய அந்த தனுர்யாகத்திலே கலந்து கொள்ளுவது எங்களுக்கும் பெருமைதானே, நாளைய தினமே புறப்படுவோம் என்று கொண்டாடினார்களாம். இதை கேட்ட அந்த ஆயர்பாடியிலிருந்த ஸ்திரீகள் எல்லாம் மனம் நொந்து போனார்கள். இத்தனை காலமும் எங்கள் கண்ணின் மணியாக எங்கள் செல்வமாக இருந்த கண்ணனை இப்படி பறித்து கொண்டு அபகரித்து கொண்டு போவதற்கு எங்கிருந்து வந்தாரோ இந்த அக்ரூரர்,
இது எப்பேற்பட்ட கொடுஞ்செயல்! எங்களுக்கானவன் கண்ணன், எங்கள் கண்ணின் மணி, அவனை இப்படி எங்களிடமிருந்து பிரித்து மதுரா நகரத்திற்கு அழைத்துப் போகிறாரே என்று அக்ரூரரை கடிந்து கொண்டார்கள். அவரிடமிருந்து கண்ணனை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று துடித்தார்கள். கண்ணன் செல்லக்கூடிய வழியிலே சென்று மறித்தார்கள். அவன் முன்பாக விழுந்து, நீ எங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடாதென்றெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். எல்லோருக்கும் தகுதியான வார்த்தைகளை சொல்லி மனதை தேற்றிய கண்ணன் அக்ரூரரோடு புறப்பட்டு சென்றான். செல்லும் வழியிலே மாலை வேளை வந்ததால் குளித்து முடிக்க வேண்டிய அனுஷ்டானம் இருந்ததாலே அக்ரூரர் யமுனா நதியின் ஒரு கட்டத்தை அக்ரூர காட் என்று இன்றைக்கு அழைக்கக்கூடிய பகுதியிலே யமுனையிலே உள்ளே இறங்கி நீராடினாராம். தேர்த்தட்டிலே கண்ணனும் பலராமனும் அமர்ந்திருக்கிறார்கள். உள்ளே சென்ற அக்ரூரர் நதிநீருக்குள்ளே கண்ணன் திருமாலாகவும் பலராமன் ஆதிசேஷன் வடிவோடும் இருக்கக்கூடியதை பார்த்து திடுக்குற்றார். மேலே மீண்டும் வந்தவர் தேர்த்தட்டிலே அமர்ந்து சிரித்து கொண்டிருந்த கண்ணனையும் பலராமனையும் பார்த்தார். உள்ளே நதிக்குள்ளே, அந்த நதியினுடைய அந்த தடாகத்தின் உள்ளே திருமாலும் ஆதிசேஷனுமாக இவர்களன்றோ காட்சி கொடுத்தது என்று மீண்டும் உள்ளே போய் பார்த்தார். நதி நீரில் மறுபடியும் திருமாலும் ஆதிசேஷனுமாக கண்ணனும் பலராமனும். பயந்தவர் மேலே வந்து பார்த்தபோது தேர்த்தட்டிலே அமைதியாக அமர்ந்திருந்தானாம் கண்ணனும் பலராமனும். இவன்தான் பரம்பொருள், எல்லா உயிருக்குள்ளேயும் உயிராய் கலந்திருப்பவன். இவன் காண்பித்து கொடுக்கும் இந்த தரிசனம் விஸ்வரூப தரிசனம். உலக உயிர்கள் எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்பதை இவன் காட்டிக் கொடுத்த விஸ்வரூப தரிசனம் இது என்று கொண்டாடினாராம் அக்ரூரர். அந்த நிலையிலேயே அந்த எண்ணங்கள் மறந்து போக மீண்டும் கண்ணனையும் பலராமனையும் அழைத்து கொண்டு மதுரா நகரத்திற்கு சென்றார். ராஜபாட்டையை அடைந்து அரண்மனைக்குள்ளே செல்ல வேண்டிய வழியில் நீங்கள் இருவரும் நடந்து வர வேண்டும் என்று அவர்களை இறக்கிவிட்டு விதிப்படி தான் மட்டும் தேரை செலுத்து கொண்டு முன்னே நடந்தார். கண்ணனும் பலராமனும் மதுரை நகரத்திற்குள்ளே சென்று பல அடியார்களுக்கும் அவரவர் அளவிலே அருள் செய்து கொண்டு போய் கம்சன் முன்பாக அந்த வில்விழவிலே நின்றார்கள். அங்கே முஷ்டிக சானூரர்கள் ஆகிற துவந்த யுத்தம் செய்யக்கூடிய மல்லர்கள் அடித்து விடித்து தங்களுடைய அந்த புஜபல பராக்கிரமத்தை காண்பிக்கக்கூடிய அந்த மல்லர்களையும் வென்றார்கள். குவலையாபீடம் என்ற ஒரு யானை ஓடி வர அதையும் கொன்று முடித்தான் கண்ணன். இறுதியிலே கம்சன் சிசுபாலனாகிறவர்களையும் சம்ஹரித்து முடித்தான். இப்படி கண்ணனை கொண்டு போய் அங்கே கம்சன் மாண்டு போவ செய்யும் அந்த யாத்திரைக்கு சூத்திரதாரியாக இருந்தவர் அக்ரூரர். இறுதியில் இவருக்கு இந்த ஷியாமாந்தக மணி எனப்படும் இரத்தினக்கல், அதை சததன்வன் என்பவன் இவருக்கு கொடுத்து, எந்த காலத்திலும் இதை கண்ணனுக்கு கொடுத்து விடாதே, கண்ணன் கைக்கு இந்த மணி போனால் ஆயர் குலம் அழிந்து விடும் என்று அறிவுரை சொன்னான். ஆயினும் கண்ணனுடைய அந்த சிறப்பை பார்த்து தான் செய்த யாகத்தில் பல்வேறு பொருள்களை தானமாக கொடுத்த அக்ரூரர் இறுதியில் கண்ணன் கேட்டுக்கொண்டதன்படி ஷியாமாந்தக மணியை மட்டுமல்ல, தன் மகளான சுசீலையையும் கண்ணனுக்கு மணம் முடித்து கொடுத்து கண்ணனுடைய மாமனார்களுள் ஒருவராக உயர்ந்தார். இவர் கேட்ட மாத்திரத்தில் அந்த மணியை இரத்தினக் கல்லையே கொடுத்தார் என்று மகிழ்ந்த கண்ணன், இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆசீர்வாதமும் செய்தார். உக்ரசேனனுடைய மகளை மணந்து கொண்டு அப்படி பிறந்த சுசீலையை கண்ணனுக்கு மணம் முடித்து கொடுத்த அக்ரூரர் இறுதியிலே பிரபாச தீர்த்தம் என்று அறியப்படும் துவாரகையை அடுத்திருக்கக்கூடிய அந்த புனித பகுதியில் கண்ணனுடைய அந்த அவதார காலத்தின் நிறைவிலே ஒருவரோடு ஒருவர் அடித்து கொண்டு ஆயர்குலம் மாண்டபோது தானும் இறந்துபட்டு போனார் என்று பார்க்கிறோம். எத்தனை காலம் ஆயர்பாடியில் வளர்ந்தாலும் கம்சனை கொல்லுவதையே தன் பிறப்பினுடைய காரணமாக வைத்திருந்த கண்ணனுக்கு அந்த செயல் முடிவுற அந்த இடத்தில் பாலமாக அமைந்திருந்த அக்ரூரரை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.